அன்பு நேயர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணவிருப்பது 2025ஆம் ஆண்டிற்கான வைகுண்ட ஏகாதசி எப்பொழுது மற்றும் விரத வழிபாடு பற்றி இக்காணொளியில் அறிந்து கொள்வோம். என்ன செய்தால் பெருமாள் அருளால் நமக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்பதை பற்றியும் தெரிந்து கொள்வோம். எனவே இக்காணொளியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள். வாருங்கள். முக்கியமான ஏகாதசிகளில் மார்கழி மாதத்தில் வரும் வைகுண்ட ஏகாதசி மிக மிக முக்கியமானதாகும். ஏகாதசி விரதம் இருந்தாலே அளவில்லாத நலன்கள் கிடைக்கும் என்றால் கிருஷ்ணனுக்கு மிகவும் விருப்பமான மார்கழி மாதத்தில் வரும் ஏகாதசி மிகவும் மகத்துவமான பலன்களை தரும். இந்த ஏகாதசியில் மட்டுமே சொர்க்கவாசல் திறக்கப்படும் நிகழ்வு அனைத்து வைணவ தலங்களிலும் நடைபெறும். 2025ஆம் ஆண்டில் வைகுண்ட ஏகாதசி எப்பொழுது வருகிறது என்று, இந்த நாளில் எப்படி வழிபட வேண்டும், என்ன செய்தால் அதிர்ஷ்டம், செல்வ வளம் ஆகியவற்றை பெருமாள் அருள்வார் என்பதை பற்றியும் நாம் அறிந்து கொள்வோம். எனவே இக்காணொளியினை அனைவரும் முழுமையாக கேளுங்கள். ஏகாதசி விரதம் அனைத்து விரதங்களிலும் மிகவும் உயர்வான விரதமாக கருதப்படுவது ஏகாதசி விரதம் ஆகும். பெருமாளின் அருளை பெற வேண்டி கடைபிடிக்கப்படும் ஏகாதசி விரதம் என்பது ஏகாதசி திதியில் துவங்கி துவாதசி திதியில் நிறைவு செய்ய வேண்டிய விரதம் ஆகும். பாவங்களை போக்கி மோட்சத்தை தரும் விரதம் ஏகாதசி விரதம் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் வாழ்க்கைக்கு பிறகு மோட்சத்தை மட்டுமல்ல, வாழும் போதே அளவில்லாத ஏராளமான நல்ல பலன்களை தரும், துன்பங்கள் தீர, வெற்றி கிடைக்க, செல்வம் சேர, நோய்கள் நீங்க என என்ன பிரச்சனை தீர வேண்டும் என்றாலும் ஏகாதசி விரதம் இருக்கலாம். வைகுண்ட ஏகாதசி திதிகளில் 11வது திதியாக வரும் ஏகாதசி வளர்பிறை மற்றும் தேய்பிறை என மாதத்திற்கு 2 முறை என வருடத்திற்கு 24 அல்லது 25 ஏகாதசிகள் வரும். இந்த அனைத்து ஏகாதசி விரதங்களையும் கடைபிடிக்க முடியாதவர்கள் சில குறிப்பிட்ட மாதங்களில் வரும் ஏகாதசியில் விரதம் இருந்து பெருமாளை மனதார வழிபட்டாலே வருடத்தின் அனைத்து ஏகாதசிகளிலும் விரதம் இருந்த பலனையும் பெருமாளின் அருளையும் பெற்றுவிடலாம். அப்படி அளவில்லாத பல நன்மைகளை தரக்கூடிய ஏகாதசி தான் மார்கழி மாதத்தில் வரும் வைகுண்ட ஏகாதசி. வைகுண்ட ஏகாதசி விரத முறை: மார்கழி மாத வளர்பிறையில், அதாவது மார்கழி அமாவாசையான அனுமன் ஜெயந்திக்கு பிறகு வரும் 11வது நாள் வைகுண்ட ஏகாதசியாக கொண்டாடப்படுகிறது. ஏகாதசிகளிலேயே மிகவும் உயர்வான பலனை தரக்கூடிய ஏகாதசியாக இது கருதப்படுகிறது. பாவங்களை நீக்கி பிறப்பு இறப்பு இல்லாத மோட்ச நிலையை தரக்கூடிய விரதம் என்பதால் இதற்கு மோட்ச ஏகாதசி என்றும் பெயர். இந்த ஏகாதசியில் விரதம் இருந்து இரவு கண்விழித்து பரமபத வாசல் எனப்படும் சொர்க்கவாசல் வழியாக சென்று பெருமாளை தரிசித்தால் மோட்சத்திற்கு செல்வதற்கு வழி பிறக்கும் என்பது நம்பிக்கை. 2025ஆம் ஆண்டிற்கான வைகுண்ட ஏகாதசி 2025ஆம் ஆண்டில் மிக சிறப்பான வருடத்தின் துவக்கம் மற்றும் இறுதியில் என 2 வைகுண்ட ஏகாதசிகள் வருகின்றன. இந்த ஆண்டில் மொத்தம் 25 ஏகாதசிகள் வர உள்ளன. வருடத்தின் முதல் மற்றும் கடைசி ஏகாதசியை வைகுண்ட ஏகாதசியாக உள்ளதால் இது பெருமாள் வழிபாட்டிற்குரிய புண்ணிய ஆண்டாக கருதப்படுகிறது. 2025ஆம் ஆண்டில் வரும் முதல் வைகுண்ட ஏகாதசி ஜனவரி 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது. ஜனவரி 9ஆம் தேதி பகல் 12:04 மணிக்கு துவங்கி ஜனவரி 10ஆம் தேதி காலை 10:02 மணி வரை ஏகாதசி திதி உள்ளது. அன்றைய தினம் முருகப்பெருமானுக்குரிய கார்த்திகை நட்சத்திரமும் இணைந்து வருவதால் இது வேண்டுதல்களை நிறைவேற்றும் அற்புத விரத நாளாக கருதப்படுகிறது. வைகுண்ட ஏகாதசியில் செய்ய வேண்டியவை: வைகுண்ட ஏகாதசி அன்று உபவாசமாக இருந்து அன்று இரவு கண் விழித்து மறுநாள் காலை பாரணை செய்து பல வகையான காய்கறிகள் சமைத்து உபவாசத்தை நிறைவு செய்ய வேண்டும். ஆனால் அன்று மாலை விளக்கேற்றி பெருமாளை வழிபட்ட பிறகே விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். பெருமாளுக்குரிய மந்திரங்களை சொல்லி தொடர்ந்து வழிபட வேண்டும். அன்றைய தினம் உணவு, உடை உள்ளிட்ட பொருட்களை இல்லாதவர்களுக்கு தானமாக வழங்கி உதவி செய்வது மிகவும் சிறப்பு. வைகுண்ட ஏகாதசி விரத பலன்கள் மற்றும் கூற வேண்டிய மந்திரங்கள்: வைகுண்ட ஏகாதசி அன்று விரதம் இருந்தால் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை அடைய முடியும். உள்ளமும் ஆத்மாவும் தூய்மை அடையும், மோட்சத்தை பெற முடியும். இது தவிர இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான அதிர்ஷ்டம், செல்வ வளம், வெற்றி உள்ளிட்ட அனைத்து நலன்களையும் அளிக்கும். இவை அனைத்தும் கிடைக்க வைகுண்ட ஏகாதசி அன்று கூற வேண்டிய மந்திரங்கள்:
ஓம் நமோ நாராயணாய நமக. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இந்த மந்திரங்களை எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். உண்மையான பக்தியுடன் பெருமாளின் அருள் கிடைக்க வேண்டும் என மனதார வேண்டிக் கொண்டே இந்த மந்திரங்களை சொல்லி வந்தால் மிகப்பெரிய மாற்றத்தை வாழ்க்கையில் நாம் காண முடியும். நேயர்களே, இக்காணொலினை அனைவரும் முழுமையாக கேட்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். இக்காணொலி வாயிலாக நாம் ஏகாதசி விரதம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது பற்றியும் விரதத்தின் பலன்கள் பற்றியும் அறிந்து கொண்டோம். இக்காணொலி அனைவருக்கும் பயன் தரக்கூடிய ஒன்று. எனவே தாங்கள் கேட்டதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அவர்களும் விரதமிருந்து பெருமாளின் அருளை பெறட்டுமே. இக்காணொலியினை முழுமையாக கேட்ட அனைவருக்கும் மிக்க நன்றி, வணக்கம். நாம் மீண்டும் வேறு ஒரு சிறந்ததொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி.